திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேல் ஏறத் துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் பெரும் கருணையினாலும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆணி மகம் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் குரு பூஜை நம்முடைய பரமாச்சாரியார்கள் சமயாச்சாரியார்களில் மிக முக்கியமான ஸ்ரீமத் மாணிக்க வாசக பெருமானின் குரு பூஜை தினத்திலே இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் இன்றைய தினம் நாம் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமானும் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகமும் என்ற தலைப்பிலே சிந்தனை மேற்கொள்ள திருவருள் கூட்டுவித்திருக்கின்றது. இணைந்துள்ள அத்துணை அடியார்களின் திருப்பாதங்களையும் சிவமலர் அம்மா அவர்களினுடைய திருப்பாதங்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த சிந்தனையை நாம் மேற்கொள்வோம். ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் திருநாமம் அது நம் எம்பெருமானால் அருளப்பட்ட திருநாமம். மாணிக்க வாசகர் என்ற இந்த திருநாமமே நமக்கு முக்தியை தரவல்லது. இது பக்த பஞ்சாட்சரம் அடியார் திருவைந்தெழுத்து என்று போற்றப்படுகின்றது மணிவாசக என்கின்ற நாமம். மாணிக்க வாசகர் என்ற இந்த தொடர் மொழி மாணிக்கம் வாசகர் என்ற இரண்டு சொற்களால் ஆனது. மாணிக்கம் என்பது சிறிய அளவில் சிறியதாக இருப்பது, ஆனால் மிக பெரிய விலை அதிகமாக இருக்கின்ற மிக அரிதான 9 மணிகளுள் ஒன்று. அது உலகப் பொருள். கண்டார் கண்களை கவரும் உரு அழகினை உடையது இந்த மாணிக்கம். அந்த அழகு என்பது அதற்கு உள்ளே இருக்கின்ற ஒளியினால் ஏற்பட்டது. குற்றங்கள் நீங்கினதாக இருக்கின்ற இந்த மாணிக்க கல் என்பது தன்னை தரிப்பவர்களுக்கு அரசு, செல்வம், கீர்த்தி முதலிய நல்ல பயன்களை கொடுக்கும் என்று திருவிளையாடல் புராணம் மாணிக்க விற்ற படலம் இதை பற்றி கூறுகின்றது. இனி வாசகம் என்கின்ற சொல் அது வடமொழி சொல். அது வச் என்ற தாதுவிலிருந்து பிறந்த சொல். பேசுதல் அல்லது சொல்லுதல் என்ற பொருளை தரும் வாசகம் என்கின்ற சொல். ஒரு சொல் என்பது ஒருவருக்கு கருவியாக நின்று தன்னையும் இறுதினை ஐம்பால் பொருளையும் உணர்த்துவது. இங்கே வாசகம் என்பது அதனால் ஆகிய செய்யுளுக்கும் அந்த செய்யுளால் ஆன நூலுக்கும் காரணமாகின்றது. இது இருமடி ஆகுபெயர் என்று சொல்வதுண்டு. எனவே வாசகம் என்பது திருவாசகம் என்கின்ற நூலை குறிக்கின்றது. வாசகர் என்பது திருவாசகத்தை அருளியவர் என்ற பொருளிலே வருகின்றது. மாணிக்க வாசகர் என்ற திருநாமமானது மாணிக்கம் போன்ற வாசகங்கள் அடங்கிய திருவாசகம் என்ற நூலை அருளியவர் என்ற பொருளிலே வருகின்றது. இந்த மாணிக்கத்திலே, உலகிலே இருக்கக்கூடிய இந்த மாணிக்கத்திலே ஸ்தூல ஒளி இருக்கின்றது. திருவாசகத்தில் அருள் ஒளி இருக்கின்றது. இந்த மாணிக்க வாசக என்ற திருநாமம் திருவாதவூரடிகளுக்கு இறைவனால் அருளப்பட்டது. பழுதில்லாத சொல் மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்தும் மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வலுவில்லாத பேர் மாணிக்க வாசகன் என்றார் என்பது திருவிளையாடல் புராணத்திலே வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலத்திலே வருகின்ற 50வது திருப்பாடல். இதிலே
எம்பெருமான் நம்முடைய சிவபெருமானாரே திரு வாதவூரடிகளுக்கு மாணிக்க வாசகர் என்ற திருநாமத்தை சூட்டுகின்றார் என்ற செய்தி வருகின்றது. அந்த பழுதில்லாத சொல் மணியினை யாதொரு குற்றமும் இல்லாத மாணிக்கங்களால் முறையாக கோக்கப்பட்ட ஒரு மாணிக்க வடம் திகழ்வது போல, மாணிக்க மாலை விளங்குவது போல, எந்த ஒரு குற்றமும் இல்லாத சொற்களால் செய்யுட்களால் தொகுக்கப்பட்ட திருவாசக நூல் என்கின்ற சொல் மாலையை மாணிக்க வாசக சுவாமிகள் அளவில்லாத பேரன்புடன் ஆனந்த கண்ணீர் சொரிந்து இறைவனாருடைய திருவடிகளில் சாத்தி அருளினார். காண்பவர்களின் கண்களை கவரும் மாணிக்க மாலை போல திருவாசக நூல் அது ஓதுவார்களினுடைய கேட்பவர்களினுடைய உள்ளத்தை உருக்கி குழையச் செய்யும். உயிரின் அறிவிலே இருக்கின்ற அழுக்குகளை போக்கச் செய்யும். மாணிக்க வடம் ஆனது தன் அகத்தே உள்ள ஒளியினால் பக்கத்தில் உள்ள இருளை ஓட்டுவது போல, புற இருளை ஓட்டுவது போல இந்த திருவாசக நூல் என்பது தன்னை அன்போடு, உண்மை அன்போடு ஓதுபவர்களிடத்தும், அதனை கேட்பவர்களிடத்தும், அதனை சிந்திப்பவர்களிடத்தும், அவர்களினுடைய உள்ளே இருக்கின்ற அந்த உயிரின் அறிவிலே இருக்கின்ற இருளை போக்கி, அக இருளை போக்கி, திருவருள் என்கின்ற ஒளியை பரப்பி, அவர்களினுடைய உள் ஒளியை பெருக்கி, அத்தகைய ஒரு பெரும் பேற்றினை செய்ய வல்லது இந்த திருவாசகம் என்கின்ற நூல். மாணிக்க வடம் தன்னை தரிப்பவர்களுக்கு செல்வம், கீர்த்தி முதலிய இம்மை பேறுகளை உதவி இன்பம் தருவது போல, திருவாசக நூல் தன்னை தினந்தோறும் பூஜித்து பாராயணம் செய்து இந்த திருவாசக நூலிலே அடங்கி இருக்கின்ற உண்மை பொருள்களை சிந்தனை செய்து வருபவர்களுக்கு ஓப்பில்லாத வீட்டு இன்பத்தை தந்து உதவும். எப்படி பார்த்தாலும் திருவாசக நூலுக்கு இந்த மாணிக்க வடம் என்பது ஒரு புடை உவமைதான். அதற்கு முற்று உவமையாக சொல்வதற்கு வேறு எந்த பொருளும் இல்லை. திருவாசகம் என்கின்ற நூலுக்கு முற்றுவமையாக சொல்வதற்கு வேற எந்த பொருளும் இல்லை. எப்படி எம்பெருமானுக்கு முற்றுவமையாக வேறு எதையும் கூற முடியாதோ அதே போன்று என்றாலும் இந்த உலக பொருட்களைத்தான் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நமக்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற மிக உயர்ந்த பொருளை ஊமையாக கூறுவதாக ஒரு உபச்சாரமாக அந்த மாணிக்கமும் மாணிக்க மாலையும் காட்டப்படுகின்றது என்ற அளவிலே அதனை நாம் இங்கே பார்க்கின்றோம். மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகத்திலே கூடல் இலங்கு குருமணி போற்றி என்றும், ஆடகச்சீர் மணிக்குன்றே என்றும், சுடர்மா மணியே என்றும், ஈசனே மாசிலா மணியே என்றும், வைப்பு மாடென்னும் மாணிக்கத்து ஒளி என்றும், திருக்கோவையாரிலே தில்லை சிற்றம்பலத்து மாணிக்க கூத்தன் என்றும் சிவபெருமானை இதே மணி என்கின்ற சொல்லை வைத்து போற்றியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். திருமாணிக்குழி ஆலயத்தில் திருமேனி கொண்டருளி இருக்கின்ற சிவபெருமானது திருநாமம் மாணிக்கமேனி ஈஸ்வரர் என்றும், தேவியார் திருநாமம் மாணிக்க வல்லி அம்மை என்றும், திருமருகல் ஆலயத்திலும் திரு வாழ்கொழிபுத்தூர் ஆலயத்திலும் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானது திருநாமம் மாணிக்க வண்ணர் என்பதும் இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று தெய்வப்புலமை திருவள்ளுவ தேவநாயனார் கூறியபடி ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளினுடைய பெருமை அவர் அருளி செய்த திருவாசக நூலினால் விளங்கும். இந்நூலில் பதி பசு பாச இலக்கணங்கள், ஆண்டான் அடிமை தொடர்பு, அத்வைத இலக்கணம், சிவானந்த அனுபவம், முக்தி நிலை முதலிய சைவ சித்தாந்த உண்மைகள் கூறப்பட்டிருக்கின்றன. வேத ஆகமங்களிலும் சிவஞான போதம் முதலிய சைவ சித்தாந்த நூல்களிலும் வகுத்து கூறப்பட்ட அரிய பெரிய உண்மைகளை ஸ்ரீமத் மாணிக்க வாசக பெருமான் தமது அனுபவத்தில் கண்டவாறு சிவபெருமான் மேல் பாக்களாய் பாடி ஸ்தோத்திரம் செய்கின்றார். இப்படி ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் பாடி அருளிய திருவாசக பாக்கள் அங்கே திருப்பெருந்துறையிலே மானிட வடிவில் குருமூர்த்தியாய் எழுந்தருளிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பெற்ற பின் பாடிய பாக்கள். அவைகளை அவர் சிவபோதம் அடைந்த நிலையில் பாடி அருளினார். எனவே
அவைகளெல்லாம், இந்த வாக்குகள் எல்லாம் சிவபெருமானின் திருவருளை விளக்குகின்ற திருவருள் பாக்கள்தான். எனவே அது பதிவாக்கு என்பது இங்கே நாம் நன்கு நினைவில் கொள்ள வேண்டியது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசக நூலை பாடி முடித்தபின் சிவபெருமானே வந்து அந்த திருநூலை, அதிலே இருக்கின்ற வாசகங்களை தம் திருக்கரம்பட எழுதி அழகிய சிற்றம்பலமுடையார் என்று கைச்சாத்து செய்துவிட்டு மறைந்தருளினார் என்றால் அதன் பெருமை என்பது ஆணவ மலத்திலே அழுந்தி உழலும் என்னை போன்றவரால் பேசும் தந்திரம் உடையதா? நிச்சயமாக இல்லை. இருந்தாலும் திருவாசக பாக்களில் இயன்றவாறு சில பாக்களையாவது நாள்தோறும் நியமத்துடன் ஓதி வருவோமே என்றால் அந்த நூலின் பெருமை அவரவர் பக்குவத்துக்கு அளவு அவரவர்கள் உள்ளத்திலே உணரும்படி இனிது விளங்கும். மாவே நெல்லையப்ப பிள்ளை என்று ஒரு சான்றோர் சென்ற நூற்றாண்டிலே இங்கே வாழ்ந்த சைவ பெரியவர், அவர் கூறுகின்றார் இந்த திருவாசக நூலை எப்படி நியமமாக ஓத வேண்டும் என்று. கொலை, பொய், களவு, கள், காமம் முதலிய தீவினைகளை ஒழித்து நல்ல அறவினைகள் செய்தலிலே நாட்டமுடைய சிந்தை உடையவர்களாக முதலிலே இருக்க வேண்டும். இந்த மனப்பான்மை உடையவர்களாய் தினந்தோறும் காலை நீரில் மூழ்கி அனுஷ்டானம் முடித்துக்கொண்டு திருவாசக நூலை ஒரு பீட்டத்தின் மேலே ஒரு வஸ்திரத்தை சாற்றி அந்த வஸ்திரத்தின் மேலே திருவாசக நூலை எழுந்தருள செய்துவித்து பத்திர புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வணங்கி ஓதி வர வேண்டும். இப்படி இடைவிடாது செய்து வந்தால் நம் இடையே இருக்கின்ற பாவச் செயல்கள் சிறிது சிறிதாக விட்டு அகன்று மனம் தூய்மை அடையும், ஆன்ம அறிவு தூய்மை அடையும், அறிவு விளக்கம் பெறும், மலம் அகலும். அதனால் இறைவனது அருள் உண்டாகி ஞானம் உதிக்கும். எனவே நாம் விரும்பிய நன்மையெல்லாம் அடைய முடியும். இந்த அனுபவ உண்மையை இந்த உண்மையை அனுபவமாக அடியார்கள் கண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய இடைமருத ஈசன் சாத்திர குழுவிலே தினந்தோறும் திருவாசகம் ஓதுவதை ஒரு முறைமையாகவே வைத்து அடியார்கள் ஓதி வருவதை பார்க்கின்றோம். அதன் மூலம் இம்மை மறுமை நலன்களை பெற்ற அடியார்களையும் நாம் நேரே பிரத்யட்சமாக கண்டு வருகின்றோம். எனவே ஆணவ மலத்தின் கொடுமையிலிருந்து சிறிது சிறிதாக நீங்கின அளவில் சிவபெருமான் திருவருளை பெறுவதற்கு இது ஒரு எளிதான முறைமை. அது திருவாசகத்தின் ஒரு சில பாக்களையாவது அனுதினமும் நியமமாக ஓதி வருவது. இது ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அந்த மாணிக்க வாசகர் மணிவாசகர் என்ற திருநாமத்தின் பெருமையும் அவர் அருளிய நூலின் பெருமையும் ஆகும். இனி இன்றைய நம்முடைய தலைப்பு ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் சுவாமிகளும் திருவாசகமும். ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாசகத்திலே நன்கு பயின்று அதனை பாராட்டியுள்ளார்கள் என்பதை பெரிய புராணத்திலே மிக பல இடங்களிலே நாம் காண்கின்றோம். பெரிய புராணத்திற்கு உரையருளிய சம்பந்த சரணாலய சுவாமிகள் சிவகவிமணி என்று போற்றப்படுகின்ற சி.கே. சுப்பிரமணிய முதலியார் பெருமான் அவர்கள் திருவாசகம் எங்கெல்லாம் பயின்று வரப்பட்டிருக்கின்றது பெரிய புராணத்திலே என்று பெரிய புராண உரை முழுவதும் எடுத்து காட்டுகின்றார், மேற்கோளாக காட்டுகின்றார். அப்படி ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே திருவாசக சொற்களை, அமைப்பை, அழகை, வனப்பை வாசகங்களை எடுத்து காட்டுகின்ற இடங்கள் பல. அவற்றிலே ஒரு சில இடங்களை இன்றைய தினத்திலே சிந்திக்க முயற்சி செய்வோம். அரும்பெரும் உரையாசிரியர்களின் துணை கொண்டு பெரிய புராண உரையாசிரியர் மற்றும் திருவாசக உரையாசிரியர்களின் உரைகளின் துணை கொண்டு ஓரளவு சிந்திக்க முயற்சி செய்வோம். திருவாசகத்திலே திருத்தோள் நோக்கம் என்று ஒரு பகுதி. அதிலே 6வது திருப்பாடலிலே வருவது சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ என்று வருகின்ற பகுதி.
இது திருத்தோள் நோக்கத்தில் 6வது திருப்பாடல். இதற்கு அடுத்த திருப்பாடல் திருத்தோள் நோக்கத்தில் 7வது திருப்பாடல். அது நம் எம்பிரான் சண்டேஸ்வர நாயனாரின் பெருமையினை போற்றுகின்ற திருப்பாடல். தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்பது அந்த திருப்பாடல். இது எம்பிரான் சண்டீஸ்வர நாயனாரின் சரிதத்தின் தத்துவத்தை ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் எடுத்து காட்டுகின்ற ஒரு அருமையான இடம். இதிலே இதற்கு முந்தைய அந்த 7வது திருப்பாடலை பார்த்தோமே என்றால், புத்தன் முதலாய புல்லறிவின் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ என்பது அந்த திருப்பாட்டு. பௌத்தம் முதலான அற்ப அறிவு கொள்கைகளை கொண்ட சமயங்கள், அந்த சமயங்கள் எல்லாம் தங்கள் சமய நெறிகளிலே தடுமாறி நிற்கின்றன. ஆனால் நம் கரணங்களை சிவகரணங்களாக செய்து நாம் செய்கின்ற செயல்களையே தவச் செயல்களாக செய்யும் சிவபெருமானின் அருளை பாடலின் பொருளாக அமைத்து சிவபெருமானை இசையால் வழுத்தி நாம் தோல் நோக்கம் ஆடுவோமாக என்பது இந்த திருப்பாடலினுடைய பொருள். புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம். புத்தன் என்பது இங்கே புத்தரால் ஏற்படுத்தப்பட்ட பௌத்த சமயத்தை குறிக்கின்றது. அந்த பௌத்தம் என்பது மாத்தியமிகம், யோகசாரம், சௌத்ராந்திகம், வைபாடிகம் என்று நாளை உடையது. இந்த பௌத்தம் முதலாய புத்தன் முதலாய என்று சொல்லப்பட்டதால் பௌத்தம் முதலான சமயங்கள் அவை புறப்புற சமயங்களாகவும் புறச்சமயங்களாகவும் அகப்புற சமயங்களாகவும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. முக்கூட்டு புறச்சமயங்கள் இவைகள் வேதங்களுக்கு ஆகமங்களுக்கு எதிரானவை அல்லது வேத ஆகமங்களை ஒரு பகுதி ஏற்றுக்கொண்டு மற்றைய பகுதிகளை நிராகரிப்பவைகள். எனவே அவை புல்லறிவு உடையவை. அறிவின்மையையே அறிவுடைமை என்று கருதுவது புல்லறிவு. அப்படி தோன்றுகின்ற சமயங்கள் பௌத்த முதலான பல சமயங்கள் இன்று வரை புல் போன்று தோன்றி நின்று அழுகின்ற பல சமயங்களும் கூட இதிலே அடக்கம். இந்த மதங்கள் எல்லாம் அந்தந்த சமய கொள்கைகளிலே நிலை தளர்ந்து பயன்படாமல் தடுமாறுகின்றன. அதாவது அந்த சமயங்களை பின்பற்றுபவர்கள் அவ்வாறு தடுமாறுகின்றார்கள். அந்த கொள்கைகளை பார்த்து நாம் பார்க்கின்றோம். இந்த பௌத்த சமயம் கூறுகின்ற அந்த கொள்கை 5 கந்தங்களும் வழி வழியாக கெடுதலும் துன்பமும் பற்றும் அழிவதுமே முக்தி என்று அவர்கள் கொள்கின்ற கொள்கை. அதனை புத்தரை வாதில் வென்ற சருக்கத்திலே ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் எவ்வாறு பௌத்த சமயத்தை மறுத்து சைவ சமயத்தை நிலைநாட்டினார் என்று பார்க்கின்றோம். ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் திரு அவதார திரு நோக்கங்களுள் ஒன்று பௌத்தர்களை வாதத்தில் வெல்வது, பௌத்த சமயத்தை அதன் ஆதிக்கத்தை நீக்குவது, அதனை கொள்கையால் மறுப்பது என்பது திரு அவதார நோக்கங்களிலே ஒன்று என்று திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது. திருவாசகம் அருளுவதும் அரிமர்த பாண்டியனாருக்கு முக்தி கொடுப்பதும் மற்றைய 2 திரு அவதார நோக்கங்கள். ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் மற்றைய திரு அவதார நோக்கங்களின் மற்றைய 2. எனவே அந்த சமயங்கள் எல்லாம் அவ்வாறு இருக்க நம்முடைய சைவ சமயம் என்ன செய்கின்றது என்றால் நம் சித்தத்தை சிவமாக்குகின்றது, அடியார்கள் செய்வனவற்றையே தவமாக்குகின்றது, சித்தத்தை சிவமாக்குகின்றது. சித்தம் என்பது இங்கே அந்த கரணங்கள் 4ஐயும் குறித்து நிற்கின்றது உபலட்சணம் என்ற விதியின்படி. இந்த அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பது பிரகிருதி மாயையின் காரியங்கள். எனவே இவை பசுகரணங்கள், பாசத்தினால் ஆக்கப்பட்டவைகள். இவற்றை கொண்டு இறைவனை அறிய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஆனால் இறைவனாரின் அருள் வெள்ளத்திலே மூழ்கும் போது அறிவு இறைவனாரது திருவடியிலே ஒற்றித்து நிற்கும் போது, ஏகனாகி நிற்கும் போது இந்த உடலானது அருள்மயமாக ஆகிவிடுகின்றது. அதனை நாம் 10வது சிவஞான போதம் 10வது நூற்பாவிலே
நாம் பார்க்கின்றோம். அப்படி நாம் செய்தனவே தவமாக்கும் ஜீவபோதம் ஒழிந்து அவை சிவகரணங்களாக மாறிய பின் அவற்றை இயக்குவது திருவருள். எனவே அப்பொழுது நடக்கின்ற அந்த ஏகமாகி நிற்கும் பொழுது நடக்கின்ற செயல்கள் எல்லாம் திருவருள் செயல்களே. எனவே அவை சிவபுண்ணிய செயல்களே. எனவே செய்தனவே தவமாக்கும். சித்தம் சிவமாக்கி அறிவு சிவமானால் செய்தனவே தவமாக்கும். இந்த உடல் அருள்மயமாகும். எனவே அதை கொண்டு செய்வதெல்லாம் தவமே, சிவபுண்ணியமே. அதனால் அனுபவிப்பது எல்லாம் சிவபோகமே. அத்தன் கருணையினால், அத்தன் என்பது தந்தை, அவர் கருணையினால் என்ன செய்கின்றார் என்றால், அந்த கருணையினால் இவ்வாறு சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாக்குகின்றார். அப்படிப்பட்ட பெருமானை நாம் என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும். வேறு ஒன்றும் நம்மால் செய்ய முடியுமா? அந்த நன்றியை, இறைவனார் புரிகின்ற கிருபையை, கருணையை, அதனை நினைந்து நினைந்து நன்றி செலுத்த வேண்டும். அவரை புகழ்ந்து பாட வேண்டும். இவ்வாறு இந்த பாடல் கூறுகின்றது. இதற்கு அடுத்த திருப்பாடலை பார்த்தோமே என்றால், நம் சண்டீச நாயனாரின் பெருமையினை கூறுகின்ற திருப்பாடல். தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். இந்த இரண்டு திருப்பாடல்களுமே அடுத்தடுத்து வருவதனால் தொடர்பு கொண்டவை. அதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனாரை பற்றி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே பாடி அருளி இருக்கின்றார்கள். அதிலே முக்கியமான பாடல் இந்த திருப்பாடல். தீமையை இல்லை என்று செய்யும்படி நம் தலைவர், நம் சண்டீச நாயனார், எம்பெருமான் சண்டீச நாயனார், அவர் மாணி, பிரம்மச்சாரி. மாணி என்றால் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி ஆகிய சண்டீஸ்வர நாயனார் அவர் சிவகருமம் சிதைத்தானை, சிவபூஜையை குலைத்த யச்சதத்தன் என்ற அந்த மனிதர், அவர் குலத்தாலே அந்தணர். அந்த யச்சதத்தன் என்பவர் குலத்தாலே அந்தணர். நம் சண்டீஸ்வர நாயனாருக்கு, விசார சருமனாருக்கு தகப்பனார். அவர் சிவகருமமாகிய சிவபூஜையை குலைத்ததனால் அவருடைய 2 கால்களையும் வெட்ட, அந்த பாவச் செயலே சிவபெருமான் திருவருளினால் வீடு பெயருக்கு காரணமாக அமைந்தது. நாம் வீடு பேறு எய்துவதற்கு காரணமாக அமைந்தது. அப்படிப்பட்ட இறைவனாரது புகழை, சண்டீஸ்வர நாயனாரது புகழை பொருளாக அமைத்து இறைவனாரை புகழ்ந்து நாம் தோல் நோக்கம் ஆடுவோமாக என்பது இந்த திருப்பாடலின் கருத்து. தீது இல் ஐ மாணி. தீது என்பது உயிர்களின் எல்லா தீமைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற ஆணவ மலத்தின் ஆற்றல். தீது இல், இல் என்பது இல்லையாக செய்யும், அதாவது ஆணவ மலத்தின் ஆற்றல் செயல்படாது மடங்கி நிற்கும்படி செய்கின்ற. தீது இல் ஐ, ஐ என்பது தலைவர் நாயனார். இங்கே நம்முடைய எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனாரை குறித்து நிற்கின்றது. ஆணவ மலத்தின் ஆற்றல் அடங்கி நிற்பது என்பது முக்தி நிலையில். அந்த நிலையை அடையச் செய்வது சிவபூஜை. அந்த சிவபூஜையில், அந்த சிவபூஜை செய்கின்ற சிவ பூஜகரினுடைய அந்த பூஜைக்கு பலனை அருளுபவர் நம் சண்டீஸ்வர நாயனார் பெருமான். எனவே தீதினை இல்லை எனும்படி செய்யக்கூடியவர் மாணியாகிய பிரம்மச்சாரியாகிய நம்முடைய எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனார். எனவே அந்த பூஜையின் பலனை உயிர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் ஆணவ மலம் வழிகட்டு முக்தி பெறுவதற்கு காரணமாக இருப்பவர் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார் எம்பெருமானார் மாணி. பொன்னங்கடுக்கை முடிவேய்ந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றி மின்னும் கலன் ஆடைகள் பிறவும் வேறு தனக்கு என்று அமையாமே. மன்னும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன் அடி தாமரை தொழுவாம் என்பது திருவானைக்கா புராணம் எம்பிரான் சண்டீஸ்வர நாயனார் துதி. இதிலே மிக
அழகாக அருளப்பட்டிருக்கின்றது. அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன், பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன். எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனார் சிவ பூஜை செய்தாரே அன்று, அது அடியார்கள் செய்கின்ற சிவ பூஜையின் பலன் அடியார்களை சேர வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனார் பூஜை செய்து அருளினார். அப்படிப்பட்ட அது சிவ பூஜை, அந்த சிவ கருமம், சிவபெருமானை நோக்கி செயல்கள், அது சிவ பூஜையை இங்கே குறிக்கின்றது. அந்த சிவ கருமத்தை சிதைத்தானை, சிதைத்தல் என்பது சிவ பூஜையிலே இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக பயன்படுவதற்காக அங்கே இருந்த ஆவின் பால், பசுவின் பால் நிறைந்திருந்த குடத்தை தன்னுடைய காலால் இடறினார் எச்சதத்தர். அவ்வாறு சிதைத்தார். எனவே சிவகருமம் சிதைத்தானை. அப்படி சிதைத்த விசார சருமனாருடைய எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனாரினுடைய தகப்பனார் எச்சதத்தன். எச்சதத்தன் என்பது யக்ஞ தத்தன் என்று பொருளிலே வரும். யக்ஞம் என்பது தமிழிலே எச்சம் என்று வருகின்றது. அவர் பிராமண குடியிலே பிறந்தவர். எனவே மறைகள் விதித்த வேள்விகளை செய்பவர், பிறரையும் வேள்வி புரியச் செய்பவர். எனவே அவருடைய பெயர் யக்ஞதத்தர், அது தமிழிலே எச்சதத்தன் என்று வருகின்றது. அவர் யார் என்றால் தாதை. நம் விசார சருமனாருக்கு இந்த உடல், இந்த பிறவியிலே அந்த உடல் வருவதற்கு காரணமாக இருந்தவர் எச்சதத்தர். அதோடு நாயனாருக்கு அந்த உபநயத்த நயனத்தின் பொழுது பிரம்மோபதேசம் செய்து மற்றொரு கண் அளித்து வேதங்களை ஓதும் உரிமையை நல்கிய குருவும் ஆனவர். அதோடு அவர் பிராமணர் என்று 3 விதங்களிலே எச்சதத்தனாரினுடைய அந்த தகுதி. அவர் பிராமணர், வேள்விகளை செய்து வருபவர், வேள்விகளை மற்றவர்கள் செய்யும்படியும் செய்பவர். விசார சருமனார் எம்பெருமானாருக்கு தகப்பனார் இந்த பிறவியிலே, அவருக்கு குருவுமாக இருப்பவர், பிரம்மோபதேசம் உபநயனம் செய்து விட்டதனால். அப்படிப்பட்டவரை அவர் சிவகருமம் சிதைத்தார் என்ற காரணத்திற்காக தாழ் 2 சேதிப்ப, திருமஞ்சனத்திற்கான பால் குடத்தை இடறி கவிழ்த்தது எச்சதத்தனாரினுடைய கால். அவர் காலினால் இடறினார். ஒரு காலினால் தான் இடறினார். ஒரு காலினால் தானே அந்த பால் குடங்களை, திருமஞ்சன பால் குடங்களை இடறினார். 2 கால்களையும் துண்டித்தது சரியா என்றால், ஒரு காலால் அந்த திருமஞ்சன பால் குடங்களை இடரும் பொழுது ஒரு காலை ஊன்றிக்கொண்டு ஒரு காலினால் இடறினார். எனவே ஒரு கால் பால் மஞ்சன அந்த திருமஞ்சன குடத்தை இடறியது என்றால், அது இடரும்படி துணை செய்வதற்கு ஒரு கால் ஊன்றியிருந்து உதவி செய்தது அவருடைய ஒரு கால். எனவே ஒரு கால் சிவ அபராதம் செய்தது, மற்றொரு கால் அந்த சிவ அபராதம் செய்வதற்கு துணை நின்றது. இன்றைக்கும் கூட சட்டத்திலே பார்க்கின்றோம், ஒரு குற்றம் செய்பவர், அதோடு குற்றம் செய்பவர்க்கு துணையாக நின்றவர், இருவருமே தண்டிக்கப்படுவதை இன்றைய சட்டங்களிலே, உலகியல் சட்டங்களிலே கூட காண்கின்றோம். எனவே தாழ் 2 சேதிப்ப, தாழ் 2 சேதிக்கப்பட்டது. அது பாதகம், அது பெரும் பாவம். எந்த நிலையிலுமே ஒரு உயிரை கொல்வது பாவம். ஒரு மனிதன் சாதாரணமாக இந்த மனித பிறவியை அடைந்து விட முடியுமா? மிக அரிது. அப்படிப்பட்ட மனித பிறவியை அடைந்த அந்த மனிதனை, அந்த எந்த ஒரு உயிரையும் கொல்வது பாவம் என்று அறநூல்கள் சொல்கின்றன. ஒரு மனிதன் மனித பிறவியை எடுப்பதற்கு எவ்வளவு தவம் செய்ய வேண்டும் நாம் சிவஞான சித்தியார் உள்ளிட்ட சாஸ்திரங்களிலே பார்க்கின்றோம். நரர் பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் என்றெல்லாம் பார்க்கின்றோம். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி என்றெல்லாம் பார்க்கின்றோம். ஒரு உயிர் இந்த 84 லட்சம் யோனி பேதங்களிலே 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 100,000 யோனி பேதங்களிலே இந்த மனித பிறவியை அடைவது அரிது, மிகவும் அரிது. இந்த மனித பிறவியை அடைவது எதற்காக என்றால், தவம் செய்து பிறவியை ஒழித்து வீடு பெறுவதற்காக. அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தனுகரண புவன போகங்களை பெற்றவர் ஒரு மனித பிறவியை அடைவார். வினை பயன்களை இன்பமாகவும் துன்பமாகவும் அனுபவித்து அனுபவம் பெற்று அதனால் சிறிது சிறிதாக ஞானம் எய்தி
பிறவிகளிலே படிப்படியாக அந்த மலம் நீங்கி வீடு பெறும் தகுதி உண்டாகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த பிறவியில் வகுத்த வாழ்நாள் அது பிராரப்தம் என்று சொல்லப்படுகின்றது. சாதி, ஆயுள், போகம் என்று 3 வகையாக பிராரப்தம் வருகின்றது. அதிலே ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நாள் என்று விதிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட விதித்த வாழ்நாள் முடியும் முன்பே ஒரு உயிரை கொலை செய்வது என்பதன் மூலம் என்ன நடக்கின்றது என்றால், அந்த பிறவியில் அந்த உயிர் அந்த எஞ்சியிருந்த நாட்களிலே அடையக்கூடிய பாச நீக்கமும், அந்த சிவபேரும், அந்த சிவ தவம் செய்வதற்குரிய வாய்ப்பு அங்கே தடுக்கப்படுகின்றது. அந்த உயிர் செய்ய இருக்கக்கூடிய தவம் தடுக்கப்படுகின்றது. விதித்த வாழ்நாள் முடிவதற்கு முன்பே ஒரு உயிரை கொல்லும் பொழுது, அது செய்ய வேண்டிய தவம் அங்கே தடுக்கப்படுகின்றது. எனவே மனித உயிரை கொல்வது பெரும் பாவம். அதோடு இவர் அந்தணர். அந்தணர் என்பவர் தாம் நல்ல நெறியில் நிற்பதோடு மற்றவர்களை நல்ல நெறியில் நிற்க வைத்து உய்விக்கும் கடமையும் உரிமையும் கொண்டவர் அந்தணர். எனவே மனிதர்களை கொல்வது பாவம் என்றால் அந்தணரை கொல்வது பெரும் பாவம், பிரம்மகத்தி பாவம் எல்லாம் வரும் என்று நாம் நூல்களிலே பார்க்கின்றோம். அதோடு கூட இந்த எச்சதத்தன் என்பவர் ஒரு மனிதர், ஒரு அந்தணர். அதை தாண்டி அவர் தகப்பனார். தகப்பனாரை கொலை செய்வது, உயிரை எடுப்பது என்பது மாபாதகம். அதோடு அவர் குருவும் ஆவார். உபநயனம் செய்துவித்து பிரம்மோபதேசம் செய்துவித்த காரணத்தினால் குருவும் ஆவார். எனவே அந்தணனை கொல்வதாகிய பிரம்மகத்தி, தந்தையை கொல்வதாகிய பித்ருகத்தி, குருவை கொல்வதாகிய குருகத்தி என்ற 3 பாவங்கள், அது பாதகங்கள். என்ன என்றால், ஒரு சாதாரண நிலையிலே இந்த செயல் நிகழ்ந்தால் இவ்வாறு கணக்கிலே கொள்ளப்படும். ஆனால் எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனார் செய்த இந்த பாதகம் அது பரிசாக அமைந்தது. ஏன் என்றால், அதனை செய்யும் பொழுது சண்டீஸ்வர நாயனார் எந்த நிலையில் இருந்தார் என்று நம் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். நாம் பார்க்கின்றோம், எம்பெருமான் விசார சருமனார் அந்த சிவலிங்க திருமேனியிலே பாலால் திருமஞ்சனம் ஆட்டுகின்றார். அதனை பார்க்கின்றார் எச்சதத்தன். ஒளிந்திருந்து பார்க்கின்றார். அந்த குரவ மரத்திலிருந்து பார்க்கின்றார். அதிலிருந்து இறங்கி வந்து பெருஞ்சினத்தோடு சிவபூஜை செய்கின்ற விசார சருமனாரின் முதுகிலே ஒரு கைத்தடி கொண்டு பலமுறை அடிக்கின்றார். கொடிய மொழிகளால் திட்டுகின்றார் விசார சருமனாரை. நம் பெருமானை எச்சதத்தன் கொடிய மொழிகளால் திட்டுகின்றார். முதுகிலே ஒரு குச்சியினால் கைத்தடியினால் அடிக்கின்றார். ஆனால் சிவ வழிபாட்டிலே ஏகனாகி நின்று, ஒன்றித்து நின்று ஏகனாகி நின்ற நம் நாயனாரின் அந்த சிவபோதம் ஆகின்ற நிலையிலே, ஜீவபோதம் என்பது முற்றிலும் இல்லாத நிலையிலே மன்னிக்கவும்.
எச்சதத்தன் அவ்வாறு நம்முடைய விசார சருமனாரை கடும் மொழிகளால் ஏசுகின்றார், அடிக்கின்றார். ஆனால் அந்த உணர்வெல்லாம் சண்டீஸ்வர நாயனாருக்கு ஏற்படவே இல்லை. நாம் அடிபடுகின்றோம் என்ற உணர்வும் இல்லை, நாம் நிந்திக்கப்படுகின்றோம் என்ற உணர்வும் இல்லை. அடிபட்ட அந்த முதுகும், அந்த மொழிகளை கேட்கக்கூடிய அந்த காதும், அவருடைய உடலும் எல்லாமே இறைவனாரோடு அவர் ஒன்றித்து விட்ட நின்ற நிலையிலே இந்த உணர்வு என்பது ஒரு சிறிது கூட இல்லை. எம்பெருமானோடு ஒற்றித்து நின்ற வேளையிலே இந்த உணர்வுகள் எல்லாம் எவ்வாறு நாயனாரை தீண்டும்? எனவே மாயாமலமும் நாயனாரிடம் செயல்படவில்லை, கண்மமலமும் நாயனாரிடம் செயல்படவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்டபோதே விரைந்து இழிந்து கடிது சென்று கைத்தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில் புடைத்து கொடிதா மொழி கூற தொண்டு புரியும் சிறிய பெரும் தோன்றலார் தம் பெருமான்மேன் மண்டு காதல் அர்ச்சனையின் வைத்தார் மற்ற ஒன்று அறிந்திலரால் என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் இதனை அருமையாக நமக்கு விளக்குகின்றார். அவனே தானேயாகிய அந்நெறி ஏகனாகி இறைப்பணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்பது சிவஞான போதம் 10வது சூத்திரம் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த நிலையிலே ஆன்மாவானது இந்த உலக நிலைக்கு இறங்கி வராது. இவ்வாறு உலக நிலைக்கு இறங்கி வர வேண்டும் என்றால், வருகின்றது என்றால் அதற்கு ஒரே காரணம், அந்த சிவ பூஜைக்கு ஏதாவது இடையூறு வந்திருக்கின்றது என்றால் அப்பொழுதுதான் அந்த உலக நிலைக்கு ஒருவேளை இறங்கி வரும். சிவபூஜை செய்யும் பொழுது, நாயனார் சிவபூஜை செய்யும் பொழுது அந்த பார்க்குடம், திருமஞ்சன பால் குடம் உடைக்கப்படுகின்றது, இடரப்படுகின்றது என்ற உணர்வு, ஏனென்றால் அது சிவ பூஜைக்கு தடையாக இருக்கின்றது என்பதனால் பார்க்கின்றார். அங்கே ஒரு தடை நிகழ்கின்றது என்று மட்டும் அறிகின்றார். பால் குடத்தை இடறியவர் தம்முடைய தந்தை என்ற உணர்வு கூட இல்லை. அவர் நமக்கு பிரம்மோபதேசம் செய்த குரு என்ற உணர்வும் இல்லை. அவர் ஒரு அந்தணர் என்ற இந்த உலகியல் நினைவுகள் எதுவுமே சண்டீஸ்வர நாயனாருக்கு இல்லை. இவரை பந்தப்படுத்தவே இல்லை. அந்த பந்தங்களை எல்லாம் தடை செய்தது திருவருள். அதனையே இங்கு ஈசன் திருவருளால் என்று அருளுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் அருளியதால் அந்த பாதகம் என்பது அது யாருக்கு, அது தேவர் தொழ சோறு பற்றினவா, அந்த பாதகமே சோறாக மாறியது. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அங்கு அண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்பது திருப்பல்லாண்டு. அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று சண்டீஸ்வர நாயனார் புராணத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையில் நம்முடைய ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் இவ்வாறு சண்டீஸ்வர நாயனார் புராணத்தை விரிவாக பேசுவதை ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் இந்த திருத்தோள் நோக்கத்திலே வைத்து காட்டுகின்றார். எப்படி என்றால், சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடோமோ என்று 6வது பாடலிலே பார்த்தோமே, அதே தத்துவத்தை அதையே எடுத்துக்கொண்டு சண்டீஸ்வர நாயனார் புராணத்திலே அந்த நிறைவு பாடலிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அதனையே எடுத்து ஆளுகின்றார். இந்த நிலைமை அறிந்தார் யார்? ஈரிலாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ சாற்றுங்கால் என்று, அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ என்று சண்டீஸ்வர நாயனார் புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான்
அருளுகின்றார் என்றால் அது சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் என்ற திருவாசக பகுதி இங்கே தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ என்று அப்படியே அதனை ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் உள்வாங்கி இங்கே தலைப்பெய்து கொள்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். பெரிய புராணத்திலே 1264வது திருப்பாடல். வந்து மிகைசை தாதை தாழ் மழுவால் துணித்த மறைச்சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார் இந்த நிலைமை அறிந்தார் யார் ஈரிலாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாமன்றோ சாற்றுங்காள் என்பது எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் 59வது திருப்பாடல், பெரிய புராணத்திலே 1264வது திருப்பாடல். வந்து மிகை செய்த, வந்து தகாத காரியம் செய்த தந்தையினுடைய கால்களை மழுவினால் வெட்டி வீழ்த்திய அந்த மறைச்சிறுவர் அந்த உடம்புடனே சிவபெருமானது திருமகனாராக ஆயினார். யார்தான் இந்த நிலைமையினை அறிந்து கொள்ள முடியும்? சொல்ல வேண்டும் என்றால் எஞ்ஞான்றும் ஈரில்லாதவராகிய சிவபெருமானுக்கு அன்பு தந்த அடியவர்கள் செய்தவை எவையோ அவையே தவமாகும் என்று ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே வைத்து காட்டுகின்றார். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். இத அறிந்தார் யார்? இது வினா, ஒருவரும் அறியவல்லார் என்பது அதனுடைய பொருள். எனவே அன்பு தந்த தம்மையும் தம் உடையவாக கொண்ட உயிர் பொருள் உயிரில் பொருள் எல்லாவற்றையும் இறைவருக்கு தந்த அடியவர்கள், அதாவது தம்முடைய பொருட்களையும் தம்மையும் கூட இறைவனாருக்கு தந்த அடியவர்கள், இறைவனாருக்கு உடைமையாக ஒப்பு கொடுத்த அடியவர்கள், அடியவர்கள் என்றால் அடிமை செய்பவர்கள், தம்மையே தந்து விட்டமையால் அடிமைகளாக தம் வசமின்றி பெருமான் வசமாகவே இருப்பவர்கள் அடியார்கள். அவர்கள் செய்தனவே தவமாம் அன்றோ, அந்த ஏகாரம் தவமாம் அன்றோ, தவம் என்று உலகில் அந்த அடியார்கள் செய்வதுதான் தவம். இந்த உலகில் தவம் என்று சில செயல்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, தவம் அல்ல அல்லது தவத்துக்கு மாறானவை என்று சில செயல்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. தவம் என்று உலகில் விதிக்கப்படாதனவும் விதிக்கு மாறாக இருப்பவையும் அவை எந்த செயல்களாக இருந்தாலும் அடியார்கள் தம் வசமின்றி பரவசமாய் அந்த பரனின் வசமாய் நின்று அவனோடு ஒற்றித்து நின்று ஏகனாகி நின்று செய்கின்ற செயல்கள் எல்லாம் தவம்தான். அவை உலகத்தவர்கள் பார்வையில் விதிக்கப்பட்டதோ விலக்கப்பட்டதோ பாவமோ பாதகமோ மாபாதகமோ அடியார்கள் செய்வதெல்லாம் அந்த நிலையிலே தத்போதம் இழந்து சிவபோதம் என்கின்ற நிலையிலே அடியார்கள் செய்வனையெல்லாம் தவம்தான் சாற்றுங்கால் தவமாம் அன்றோ. எனவே அடியார்கள் செய்வதுதான் தவம். தவம் என்பது வேறு இல்லை. தவம் என்று நூல்களால் விதிக்கப்படாதனவும் கூட அடிமைத்திற முனைப்பில் உரைத்து நின்று அடியார் செய்கின்றனர் என்றால் அவை தவம்தான் என்பது சாஸ்திர நூல் கூறுகின்ற உண்மை. எனவே அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். பரநடிக்கு அன்பு இல்லாதார் புண்ணியம் பாவமாகும். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே என்று சித்தியாரிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்பணியில் நின்றிடவும் என்று வருகின்ற அந்த ஒரு திருவாக்கு அது பரிவால் பாதகத்தை செய்திடும் பணியாக்கி விடுமே என்பது 10வது நூற்பாவிலே சிவஞான சித்தியாரிலே வருகின்ற திருவாக்கு. அது பாதகமாக இருந்தாலும் அது பணியாக்கி விடும் என்று கூறப்படுகின்றது. எனவே அந்த சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் என்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானின் திருவாக்கை அப்படியே எடுத்துக்கொண்டு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ சாற்றுங்கால் என்று ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே சண்டீஸ்வர நாயனார் திருப்புராணத்திலே அருள்கின்றார். அதற்கு ஏற்றவாறு அந்த திருத்தோள் நோக்கத்திலே 6வது திருப்பாடலாகிய சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் என்ற பாடலுக்கு அடுத்தபடியாகவே சண்டீஸ்வர நாயனாரின் திருவரலாற்றை அருளுகின்ற ஒரு திருப்பாடலை வைத்து அருளுகின்றார் என்றால்
ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாசகத்திலே எவ்வளவு எவ்வளவு தோய்ந்தவராக இருந்து அதனை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்று பார்க்கின்றோம். சண்டீஸ்வர நாயனாரது திரு சரித அந்த போற்றிகளை பல்வேறு திருமுறைகளிலேயும் நாம் பார்க்கின்றோம். இது முதல் இடம். ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாசக அந்த வாக்குகளை எடுத்து ஆளுகின்ற காட்டுகின்ற முதல் இடம். இனி இரண்டாவது இடம் என்னவென்று பார்த்தோமே என்றால், திருவாசகம் சுட்டறுத்தல். சிந்தனை நின்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டு மெலி தனிய நேர்க்கே என்பது இந்த திருப்பாடல். நாம் அனைவரும் மிக நன்கு அறிந்த திருப்பாடல் தான். நிறைய அடியார்களுக்கு மிகவும் விருப்பமான திருப்பாடலும் கூட. செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே, மிகுதியான சிவந்த தாமரை மலர்கள் போன்று சிவந்த நிறமுடைய திருமேனியை உடைய ஒப்பற்ற பேரொளி பொருளே, நாயினேன் தன் நாய் போன்ற இழிவான என்னுடைய கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, இரண்டு கண்களின் ஒளியையும் இணைப்பதாக இருக்கின்ற நெற்றிக்கண் அது அகக்கண். அந்த அகக்கண்ணானது உன் வயப்பட்டு உன்னையே அறியும்படி செய்வித்தும். அடுத்ததாக சிந்தனை நின் தனக்கு ஆக்கி, உள்ளமானது உன் வசப்பட்டு உன்னையே நினைந்து அன்பினால் உருகும்படி செய்வித்தும். அடுத்ததாக வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, அவ்வுள்ளம் இன்புறும்படி உன்னுடைய திருவடிகளையே சார்ந்து வழிபடும்படி செய்வித்தும். வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, இங்கனம் உணர்வின் கண் வரும் இன்பத்திற்கு ஏதுவாகிய உனது ஒளி பொருந்திய புகழை நாக்கினாலே புகழும்படி செய்வித்தும். ஐம்புலன்கள் ஆரவந்தனை, உடலின் கண் இருக்கின்ற மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளாலும் நான் உன்னை நேரே அறிந்து அனுபவிக்கும்படி திருப்பெருந்துறையிலே அந்தணன் உருவில் நீ எனக்கு முன்னே வலிய வந்தாய். உள்ளே புகுந்து எனது உள்ளத்தின் உள்ளே புகுந்து மலமறுத்து சிவமாக்கி ஆட்கொண்ட என்னுடைய தலைமையிலே உன்னுடைய திருவடிகளை வைத்து தீட்சை செய்து ஆண்டு கொண்ட அருளிய பெரும் இச்சை மால் அமுதம் கடலே, பேரறிவு பேரின்பம் பேரன்பு வடிவமாகிய கடலே, மலையே, மலை போல எதனாலும் மாறுதல் அடையாது என்றும் ஒருதன்மைத்தான நிலையில் இருக்கின்றவரே, இரண்டுமிலி தனிய நேர்க்கே, சத்துத்தன்மையாவது அசத்துத்தன்மையாவது தனியே உரியதல்லதாய் உள்ள எனக்கு உன்னை தந்தனை, உனக்கு உரியனவாகிய 8 குணங்களையும் என்னிடத்திலே பதியும்படி செய்து அருளினாய் என்பது இந்த பாடலினுடைய கருத்து. செந்தாமரை காடனைய திருமேனி என்று பெருமானை அழைக்கின்றார். காடு என்பது மிகுதியை குறிக்கின்றது. சிவபெருமானை செந்தாமரை வண்ணன் என்று திருமந்திரம் 405வது மந்திரம் கூறுகின்றது. செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம் என்று 130வது மந்திரம் கூறுகின்றது. தனிச்சுடரே, சிவபெருமான் சூரியன் சந்திரன் அக்னி என்ற 3 ஒளி பொருட்கள் இவைகளெல்லாம் ஒளிரும்படி செய்து தான் வேறு ஒரு பொருளாலும் ஒளிரப்படாத பொருள் தத் பிரகாசமும் பரப்பிரகாசமும் என்று கூறுவார்கள் சாஸ்திரத்திலே. அப்படிப்பட்ட தனிச்சுடர் வடமொழியிலே இதனை ஸ்வயம் ஜோதி என்று சொல்வார்கள். அடிகளுக்கு தீட்சை செய்து வீடு பேறு அளிப்பதற்கு இந்த சிறப்பு இயல் உருவமே தக்கது. எனவே அடிகள் ஸ்ரீமத் மாணிக்க வாசக பெருமான் தனிச்சுடரே என்று அழைக்கின்றார். தானந்தமாம் என நின்ற தனிச்சுடர் என்பது எம்பிரான் திரு மூலதேவ நாயனார் அருளிய திருமந்திரம். எனவே ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு அந்தனர் கோலத்தில் வந்த சிவபெருமான் பேரொளியாய் விளங்கினார். அப்படிப்பட்ட தனிச்சுடரே, கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. கண் இணை என்பது 2 கண்களிலும் உள்ள ஒளியும் வந்து ஒன்று சேருகின்ற சுஷும்னா நாடியாகிய நெற்றிக்கண், அது அகக்கண் என்று கூறப்படும்.
இது உலகப்பற்றுடையவர்களுக்கு விளங்கி தோன்றாது. இது அருள்கண், ஞானக்கண் என்று சொல்லப்படும். அருட்கண்ணுள்ளோர்க்கு எதிர் தோன்றும் அரணே, தெருள் கண்ணினோர்க்கு எங்கும் சீரொழியாமே என்று திருமந்திரம் கூறுகின்றது. அருட்கண் விழிப்பித்து என்று 114வது திருமந்திரத்திலே எம்பிரான் திரு மூலதேவ நாயனார் அருள்கின்றார். எனவே கண் இணை என்பது அருள் கண்ணை குறிக்கின்றது. ஏன் இது புறக்கண்களை குறிக்காது என்றால், இனி வருகின்ற பகுதியிலே ஐம்புலன்கள் என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஐம்புலன்களிலே புறக்கண்கள் அடங்குவதால் இங்கே குறிக்கப்படக்கூடிய கண் இணை என்பது அருள்கண், ஞானக்கண், அகக்கண் ஆகும். இந்த அகக்கண் அதுவே மெய்யறிவுக்கு காரணமாக இருக்கின்றது. ஏனைய 4 பொறிகளில் அறிவு இந்த கண்ணிலேதான் அடங்கி இருக்கின்றது. 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்று ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே அருளுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி என்பது ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் எப்பொழுதும் சிவபெருமானது திருவடிகளையே அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது இங்கே நமக்கு உணர்த்தப்படுகின்றது. சிந்தனை நின் தனக்கு ஆக்கி, சிந்தனை என்பது அந்த அன்பினால் சிவபெருமானையே நினைந்து கொண்டிருக்கும் உள்ளத்தை குறிக்கின்றது. இந்த சிந்தனை என்பது அன்பினாலே பெருமானை மட்டுமே நினைந்து கொண்டிருக்கின்ற உள்ளத்தை குறிக்கின்றது. சிந்தனை நின் தனக்கு ஆக்கி, அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக என்று பெரிய புராண திருப்பாட்டிலே, அதே திருப்பாட்டிலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறியிருப்பதை நாம் காண்கின்றோம். எனவே இந்த திருப்பாடலிலே வருகின்ற பகுதிகள் அங்கே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமானின் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அந்த பாடலோடு வந்தனையும் மலர்க்கே ஆக்கி, சிந்தனை செய்த உள்ளத்தினாலே திருவடிகளை சார்ந்து இன்புறுகின்ற நிலைமை அந்த செயல், அதனை இது குறிக்கின்றது. கட்டு நிலையில் இருக்கின்ற இந்த பெத்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கு வெளியே உலக போக பொருட்களை சார்ந்து இன்புறுதல் என்பது நடக்கின்றது. முக்தி நிலையிலே இருப்பவர்களுக்கு அகத்தே அவர்கள் சிவபெருமானின் திருவடிகளை அந்த ஞானக்கண் கொண்டு அறிவாலும் அன்பாலும் அனுபவிக்கின்ற அந்த செயல் அது இன்பம் தருகின்றது. அயரா அன்பின் அரண்கழல் செல்லுமே என்பது சிவஞான போதம் 11வது சூத்திரம். சேவடி சேரல் செயலறல் தானே என்று திருமந்திரம் இதனை குறிக்கின்றது. 1849வது திருமந்திரம். இனி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, இங்கே மணி என்பது மணியிலே இருக்கின்ற ஒளியை குறிக்கின்றது. வார்த்தை என்பது புகழ். சிவபெருமானினுடைய மெய்ப்புகழானது எங்கும் நிறைந்திருக்கின்றது. எனவே மணி வார்த்தை. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபெருமானது புகழை பற்றி திருவாசகத்தில் முழுவதும் கூறியதை இங்கே குறிப்பாக உணர்த்துகின்றார். இந்த மணி வார்த்தை என்பதை மணி வாசகம் என்று நாம் பார்க்கின்றோம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாய் பேச்சிருந்த மாசின் மணியின் மணி வார்த்தை என்று நாம் பார்க்கின்றோம். எனவே சிவபெருமானை தனிச்சுடரே என்று அழைத்த ஸ்ரீமத் மாணிக்க வாசக பெருமான் அவர் வசப்பட்ட, சிவபெருமான் வசப்பட்ட தம்முடைய அறிவு, அன்பு, செயல், நாக்கினுடைய பேச்சு இவைகளெல்லாம் சிவபெருமானினுடைய வியாபக ஒளியில் இவருடைய அந்த ஆன்ம ஒளி அது வியாபியமாய் அடங்கி அறிவு, அன்பு, செயல்கள், நாவுரைகள் எல்லாம் நிகழ்ந்தன என்பதனை இங்கே ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் விளக்குகின்றார். ஐம்புலன்கள் ஆரவந்தனை. ஐம்புலன் என்பது இங்கே ஐம்பொறிகளை குறிக்கின்றது. ஆர்தல் என்பது நுகர்தல், அனுபவித்தல். ஐம்புலன்கள் ஆற என்றதனால் உடல், பொறிகள், கரணங்கள் எல்லாம் சிவகரணமாகி அந்த சிவபோகத்தை அனுபவிக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள். தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்று திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம் இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது. இதே அனுபவத்தை ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே காட்டுகின்றார். உணர்வின் நேர் பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என போற்றி என்று இந்த ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் ஆற என்று குறிப்பிட்டு
ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய அகம் புறம் இரண்டுமே அந்த மெய் அறிவினாலே நிறைந்து, சிவஞானத்தினால் நிறைந்து, அதனால் சிவபோகத்தை அனுபவிக்கின்ற நிலையை அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசித்த தில்லை தரிசன திருப்பாடல் ஆகிய 5 பேரறிவும் கண்களே கொள்ள அந்த திருப்பாடலிலும், ஸ்ரீமத் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் தில்லை தரிசனம் செய்த போது அதனை விளக்கி அருளுகின்ற அந்த பகுதியிலே உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை என்ற திருப்பாடலிலும் இந்த திருக்கருத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளது அருள் அனுபவத்தை அங்கே அமைத்து ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் நம்முடைய திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அவருடைய தில்லை தரிசனத்திலும் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தில்லை தரிசனத்திலும் காட்டுகின்ற அந்த திருப்பாடல்களிலே வைத்து அருளி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே உள்ளே புகுந்த பின் ஆட்கொள்ளுதல், ஆட்கொண்டு உள்ளே புகுதல் என்று மாற்றி அதனை வைத்துக் கொண்டு இதனை பொருள் கொள்ள வேண்டும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என்று வருவதையும் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு கூறி அந்த பெருமானினுடைய சத் சித் ஆனந்தம் என்கின்ற இந்த மூன்றும் அவை எண்குணங்களிலே எண்குணங்களாக விரித்து சொல்லப்படுகின்றன. எண்குணங்களும் சச்சித் ஆனந்தம் என்று தொகுத்து சொல்லப்படுகின்றன. அந்த எண்குணத்து உலோமே என்று நாம் திருவாக்கு பார்க்கின்றோம். அப்படி எண்குணத்து உலோமே என்று கூறியதற்கு ஏற்ப சச்சித் ஆனந்தம் மூன்றையும் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு தந்து ஆட்கொண்ட அந்த கருணையை, அந்த அனுபவத்தை இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த திருப்பாடல் என்பது எப்படி என்றால், சிந்தனை நின்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று இந்த திருச்சதகத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியதை இதே திருவாசகத்தின் சொல்லும் பொருளும் அழகும் அமைப்பையும் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் எங்கே நமக்கு காட்டுகின்றார் என்றால், நேசநாயனார் புராணத்திலே நமக்கு காட்டுகின்றார். நேசநாயனாரினுடைய இயல்பினை பாடுகின்ற போது நேசநாயனார் புராணத்திலே 3வது திருப்பாடலில் ஆங்கவர் மனத்தின் செய்கை அரண் அடி போதுக்கு ஆக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர் தவ அஞ்செழுத்துக்கு ஆக்கி, தாங்கு கைத்தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார் என்று வருகின்ற அந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த 2 திருவாக்குகளும் எவ்வாறு நமக்கு அனுபவமாக இருக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திரு பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்பது திருச்சதகம். ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போதுக்கு ஆக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்த்தவ அஞ்செழுத்துக்கு ஆக்கி, தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக என்று நேசநாயனார் புராணத்திலே பார்க்கின்றோம். அது ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமானின் திருவாக்கு. நேசநாயனார் மனத்தின் தொழிலை சிவபெருமானது திருவடி தாமரைக்கு ஆக்குகின்றார். வாக்கினது தொழிலை திருவைந்தெழுத்துக்காக ஆக்குகின்றார். சரீரத்தின் தொழிலை அடியார் திருப்பணிக்காக ஆக்குகின்றார் என்று மனம் மொழி மெய் என்கின்ற இந்த முக்கரணங்களையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். இது திருவாசக சொல் பொருள் ஆட்சியினை மேற்கொண்டு போற்றி ஆசிரியர் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே அழகுபட எடுத்துக்காட்டிய அருமையான இடங்களில் மிகச் சிறந்த ஒரு இடமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மனத்தின் செய்கை என்பது நினைப்பு. அது அரண் அடிப்போதுக்கு ஆக்கி, அரண் சிவபெருமானினுடைய அடிப்போதுக்கு ஆக்கி, திருப்பாதப்போது என்பது அங்கே திருவாசகம். மனத்தின் செய்கை அரணடி போதுக்கு ஆக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி. வாக்கின் செய்கை என்பது அது வாக்கினால் இடையறாமல் திருவைந்தெழுத்தினை எண்ணி உச்சரித்துக் கொண்டு இருத்தல்.
சிவஞான போதம் 9வது சூத்திரத்திலும் இதனை நாம் பார்க்கின்றோம். அது உயர்ந்த அஞ்செழுத்து, மந்திரங்கள் யாவிலும் தலை சிறந்த திருவைந்தெழுத்து, ஆதி மந்திரம் அஞ்செழுத்து, மகா மந்திரம், சிவனுக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லை, ஐந்தெழுத்துக்கு மேற்பட்ட மந்திரம் இல்லை என்பது பழமொழி. அந்த மந்திரங்களை எல்லாம், மந்திரங்களுக்கும் மேலாக இருக்கின்ற மந்திரங்களை எல்லாம் உள்ளின்று இயக்குவது, சிவசக்தியே உருவாக இருப்பது திருவைந்தெழுத்து. அங்கே வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுவார். இங்கே வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி என்று நேசநாயனார் புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். அங்கேயும் வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியது திருவைந்தெழுத்துதான். அதனை இங்கே தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு காட்டுகின்றார். சிவன் அஞ்செழுத்து, திருநாமம் அஞ்செழுத்து, மாசின் மணியின் மணிவார்த்தை என்பன வாக்குகள். ஏனென்றால் இந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்தை இருதலை மாணிக்கம் என்று சொல்கின்ற வழக்கு இருக்கின்றது. எனவே மணிவார்த்தை என்பது ஸ்ரீபஞ்சாட்சரம்தான் என்று பொருள் கொள்ள இடம் இருப்பதை ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே நமக்கு காட்டி அருளுகின்றார். ஒரு திருவாசகத்திற்கு ஒரு சிறிய உரை போன்றே இங்கே நமக்கு காட்டுகின்றார். நேசநாயனாரது, எம்பிரான் நேசநாயனாரது கைத்தொழிலின் செய்கை அது அடியவர்களுக்காக அந்த கோவணமும் கீழும் அமைத்து தருவது என்று பார்க்கின்றோம். ஆக இந்த அருமையான இடம் அது ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த திருச்சதக வாக்குகளை அப்படியே நேசநாயனார் புராணத்திலே அமைத்து நமக்கு அருளி இருப்பதை பார்க்கின்றோம். அந்த சொல்லும் பொருளும் அழகும் அமைப்பும் இங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இனி இன்னும் பல இடங்கள் இருக்கின்றன. பள்ளந்தாளுரு புனலில் கீழ்மேலாக என்பது திருச்சதகம். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாழ்வுரு புனலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க எனை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண் இணையும் மரமான் தீ வினையினேற்கே என்று அந்த திருப்பாடல் பார்க்கின்றோம். எனவே அதிலே பள்ளந்தாளுரு புனலின் கீழ்மேலாக என்று ஒரு இடம் வருவதை நாம் பார்க்கின்றோம். பள்ளந்தாளுரு புனல், புனல் என்பது வெள்ளம். அது உயர்ந்த இடத்திலிருந்து பள்ளத்திலே வீழும் நீர். அது மிகுதியான நீர் இருந்தால் அது மேலே மேட்டிலிருந்து பள்ளத்திற்கே வரும் என்பதை பார்க்கின்றோம். பள்ளம் புகும் புனல் போன்று என்பது திருக்கோவையாரிலும் அருளப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வெள்ளத்தின் விரைவு அதுபோல விரைந்து உருகும் நெஞ்சம் அடியார்களது நெஞ்சம். அப்படிப்பட்ட அடியார்கள் எல்லாம் இருக்க என்னை ஆண்டு கொண்டாயே என்பது ஒரு பொருள். எனவே இங்கே நாம் நோக்குவது இந்த திருவாக்கு பள்ளந்தாளுரு புனல் என்பது அந்த திருவாக்கு. இதனை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோமே என்றால் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் இதே உபயோகத்தை பிரயோகத்தை பல இடங்களிலே சில இடங்களிலே காட்டி அருளி இருக்கின்றார். அதிலே மிக முக்கியமான 2 இடங்கள் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலே அன்பு பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும் பண்பு என்று இந்த பள்ளந்தாளுரு புனலின் கீழ்மேலாக என்பதை அப்படியே அன்பு பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும் பண்பு என்று சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுவதை நாம் பார்க்கின்றோம். பெரிய புராணத்திலே 3663வது திருப்பாடல், எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலே 3வது திருப்பாடல், மன்னிக்கவும் 4வது திருப்பாடல். அதிலே பார்க்கின்றோம், உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்ற அவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவு என்றே கொள்ளும் உணர்வினின் முன்னே கூற்றுதைத்த கலர்க்கு அன்பு பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார் என்பது அந்த திருப்பாடல். தமது உள்ளம் நிறைவு பெறுவிக்கும் கலைத்துறைகள் எல்லாம் இடையராது பயின்று தேர்ந்து வருகின்ற சிறுத்தொண்ட நாயனார் பெருமான்
அந்த கலைகள் கலைத்துறைகள் எல்லாவற்றாலும் தெளிவு பெற வடித்து எடுத்த பொருள் என்பது அது சிவபெருமான் திருவடியிலே செறிந்த அன்பு உடையதுதான் ஒழுக்கம் என்ற உணர்வு எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனாருக்கு ஏற்படுகின்றது. எனவே யமனை உதைத்த அந்த திருவடியிலத்திலே அன்பு பூண்ட ஒழுக்கம் நம்முடைய எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார் கொண்ட அந்த அன்பு பூண்ட ஒழுக்கம் அது பள்ளமடையில் நீர் ஓடுவது போல தடையில்லாமல் விரைவாக என்றும் பயின்று வரும் பண்பினை உடையார் ஆயினார் என்று ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அதனை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பள்ளமடையாய் அது உழவு தொழிலின் ஒரு மரபு வழக்கு. அந்த மதகு கால்வாயிலிருந்து நிலத்துக்கு நீர் செல்லும் துவாரம் அது மடை என்று சொல்லப்படும். நீர் வருகின்ற வாய் மடுத்தற்குரியது மடை. பள்ளமடையிலிருந்து நீர்வாய உள்ளதாய் அமைந்த நிலம், அதாவது நிலம் தாழ்வாக இருந்து அந்த நீர் வருகின்ற இடம் மேலிருந்து கீழாக இருந்தால் அது எப்பொழுதுமே நீர் கசிவு உடையதாக நீர்வளம் குறைவில்லாமல் இருக்கின்ற நிலமாக, விளைச்சலை அதிகமாக தரும் நிலமாக இருக்கும். அதுபோன்று இந்த அன்பின் ஒழுக்கமானது நம்முடைய எம்பெருமான் சிறு தொண்ட நாயனாரது திருவுள்ளத்திலே பெருகுகின்றது. அது இடையராது மேலிருந்து கீழே பாய்வது போல பாய்ந்து வரும் தன்மை குறிப்பு அது பள்ளந்தாளுரு புனலின் கீழ்மேலாக பதைத்துருக்கும் அவர் என்று திருவாசகத்திலே அங்கே ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளியது போல இங்கே பள்ளமடையாய் என்று இங்கே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும், அதாவது கூற்றுதைத்த கழலுக்கு அன்பு பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார் என்று எம்பிரான் சிறு தொண்ட நாயனார் புராணத்திலே அருளுகின்றார். இன்னொரு முக்கியமான இடம், இதே சொல்லாட்சி பயின்று வரக்கூடிய இடம், எம்பிரான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருப்புராணத்திலே பூம்பாவையை உயிர்ப்பித்த பொழுது அந்த உயிர்ப்பித்த உடனேயே வணிகராகிய சிவநேசரும் சுற்றத்தாரும் பிள்ளையாரது திருவடிகளிலே வீழ்ந்து பணிகின்றனர். பூம்பாவை உயிர் பெற்று எழுந்து சிவநேசனாரிடம் ஒப்படைத்த பின் உடனேயே எம்பிரான் திரு ஞான சம்பந்த பெருமான் மிக விரைவாக மயிலை கபாலீஸ்வர பெருமானை தொழுவதற்காக மிக விரைவாக கோயிலுக்கு உள்ளே எழுந்தருளுகின்றார். ஏனென்றால் பூம்பாவையை உயிர்ப்பித்த இடம் என்பது திருக்கோயிலுக்கு முன்பு இருக்கின்ற திருவேதி அந்த இடமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அஸ்தி என்பது அது கோயிலுக்கு உள்ளே கொண்டு வரக்கூடாது என்பதனால் அந்த வெளியே இருக்கின்ற வீதிகளிலே திருக்கோயிலுக்கு முன்பு இருக்கின்ற ஒரு இடத்திலேதான் அந்த திருவற்புத திருவு நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்க வேண்டும். எனவே திருக்கோயிலுக்கு வெளியே இருந்து பதிகம் பாடி பூம்பாவையை எம்பெருமானின் கருணையினால் உயிர்ப்பித்த திரு ஞான சம்பந்த பெருமான் அந்த நிகழ்வு நிறைவடைந்த உடனேயே கபாலீஸ்வர பெருமானை தரிசிப்பதற்காக மிக விரைவாக உள்ளே எழுந்தருளுகின்றார். அந்த இடத்திலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற திருப்பாடல் பெரிய புராணத்திலே 3014வது திருப்பாடல், ஸ்ரீமத் நம்முடைய திரு ஞானசம்பந்த நாயனார் புராணத்திலே வருகின்ற திருப்பாடல், தெள்ளு நீதியின் முறை கேட்ட சீர்கிளை வெள்ளமும் வணிகரும் வேட்கை நீத்திட பள்ளநீர் செலவென பரமர் கோயிலின் உள் எழுந்து அருளினார் ஆளுடைய பிள்ளையார் என்று அந்த அருமையான திருப்பாடு. தெள்ளு நீர் நீதியின் முறைமை, அதாவது அந்த சுற்றத்தார்களும் சிவநேச பெருமானும் சுற்றத்தார்களும் அந்த நிலையிலிருந்து அங்கிருந்து விடை பெற்று கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறு சென்றவுடன் பள்ளத்தில் பாயும் நீரின் வேகம் போன்ற விரைவோடு பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் கோபுர புறவாயிலிருந்து இறைவனாரது திருக்கோயிலின் உள்ளே மிக விரைவாக எழுந்தருளுகின்றார். ஏனென்றால் அவ்வளவு நேரம் பெருமானை கபாலீஸ்வர பெருமானை தரிசிக்க வேண்டுமே என்கின்ற அந்த தாகம் பள்ளநீர் செலவென அவர் செல்கின்றார். மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு செல்லும் நீர் மிக்க வேகத்தோடு செல்வது போல பள்ளந்தாளுரு புனலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் என்று திருவாசக திருச்சதகத்திலே நாம் பார்த்தது போன்று பள்ளநீர் செலவென இதுவரை கோபுரத்திற்கு வெளிவாசலிலே நின்றருள்கின்ற பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் அந்த சடைய பெருமானினுடைய கருணை எனவே காண்ட அந்த ஆளுடைய பிள்ளையார் பரமர் கோயிலுக்கு மிக விரைவாக எழுந்தருளுகின்றார். அந்த நிலையிலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த சொல்லாட்சியினை
திருவாசக திருச்சதக சொல்லாட்சியினை வைத்து பாடுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இது போன்று இன்னும் பல இடங்கள் திருவெம்பாவையில் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் வைத்தருளும் சேவகனை என்று அருமையான ஒரு இடம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று. அதனை திருநீலகண்ட நாயனார் புராணத்திலே 42வது திருப்பாடலிலே அடியவர் மனைகள் தோறும் சென்று என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் வைத்து காட்டுகின்றார். அருமையான இடம். எம்பிரான் திரு நீலகண்ட நாயனாரது திருப்புராணத்திலே 42வது திருப்பாடல் மன்றுளே திருக்கூத்து ஆடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் எவ்விழமை நீங்காது என்று எழுந்தருளினாரே என்பது திருப்பாடல். எனவே வென்ற ஐம்புலன் மிக்கீர் என்று எம்பெருமான் திரு நீலகண்ட நாயனாரையும் அம்மையாரையும் பார்த்து அருளிய எம்பெருமான் அந்த இடத்தை விவரிக்க வருகின்ற ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் மன்றுளே திருக்கூத்து ஆடி ஆடுகின்ற அந்த திருப்பாதங்கள் அடியவர் மனைகள் தோறும் சென்று அவர் நிலைமை காட்டும். அடியவர்களினுடைய மனைகள் தோறும் சென்று உள்ள கமலங்கள் தோறும் சென்று அடியார்களது சீரையும் சிறப்பையும் பெருமையையும் இந்த உலகத்திற்கு காட்டும் திருவடிகள் என்று வருகின்ற இடத்திலே அடியவர் மனைகள் தோறும் சென்று என்று அந்த இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று வருகின்ற அதனை அடியார்கள் மனைகள் தோறும் சென்று என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இதே போன்று எம்பிரான் அமர்நீதி நாயனார் புராணத்திலும் அமர்நீதியார் திருமடம் குறுக என்று அருளுகின்றார். அதே போன்று எம்பிரான் மானக்கஞ்சார நாயனார் புராணத்திலே திருமனையில் ஒரு வழியே தெள்ளுதிரை நீர் உலகம் உய்வதற்கு மற்றவர் தம்முள்ள நிலைப்பொருளாய் உம்பர்பிரான் தாம் மனைவார் உம்பர்பிரான் தாம் அணைவார் என்று எம்பெருமான் மானக்கஞ்சார நாயனார் திரு இல்லத்திற்கு நம்முடைய பெருமான் எழுந்தருளுகின்ற அந்த திருக்காட்சி, எம்பிரான் அமர்நீதி நாயனாரது திருமடத்திற்கு எம்பெருமான் எழுந்தருளுகின்ற திருக்காட்சி, கண்டாரை சிறு தொண்டர் மனைவினை கடிதணைந்து மனை வினவி கடிதணைந்து என்று எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலே செம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாரது திருமனை நோக்கி எழுந்தருளுகின்ற சிவபெருமான். இதெல்லாம் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளுகின்ற அந்த இடத்தினை செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்று அருளுகின்ற அந்த இடத்தினை திரு நீலகண்ட நாயனாரது திருமணையிலே எழுந்தருளுகின்ற எம்பெருமான், அமர்நீதி நாயனாரது திருமடத்திலே எழுந்தருளுகின்ற எம்பெருமான், மானக்கஞ்சார நாயனாரது திருமணையிலே எழுந்தருளுகின்ற எம்பெருமான், சிறுத்தொண்ட நாயனாரது திருமணையிலே எழுந்தருளுகின்ற எம்பெருமான் என்று பெரிய புராணம் முழுவதும் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் வழி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே என்பது திருப்பள்ளி எழுச்சியிலே வருகின்ற மற்றொரு இடம். எனவே இந்த திருவாசகங்களின் சொல்லும் பொருளும் கருத்தும் இவ்வாறெல்லாம் எடுத்தாளப்பட்டிருக்கின்றன ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமானால் என்று நாம் பார்க்கிறோம். பெரிய புராணம் முழுவதும் பார்க்கின்றோம். இன்னும் நிறைய இடங்கள் ஒரு துளியாக ஒரு சில இடங்களை மட்டுமே இன்று நாம் சிந்தித்தோம். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் என்பதனை தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாவோ என்று பார்த்தோம். திருச்சக்கத்திலே சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயினின் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி என்ற அழகையும் அமைப்பையும் நேசநாயனார் புராணத்திலே ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போதுக்கு ஆக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி என்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அந்த பள்ளந்தாளுரு புனல் என்று வருகின்ற இடத்தை நாம் பார்க்கின்றோம். பள்ளந்தாளுரு புனலின் கீழ்மேலாக என்பது அன்பு பள்ளமடையா என்றும் பயின்று வரும் பண்பு என்று சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலும் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலும் பார்த்தோம். அடியவர்கள் மனைகள் தோறும் எழுந்தருளுவதை இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று திருவம்பாவையிலே பாடி அதனை அடியவர்கள் மனைகள் தோறும் சென்று என்று திருநீலகண்ட நாயனார் புராணம் உட்பட
மானக்கஞ்சார நாயனார் புராணம், அமர்நீதி நாயனார் புராணம், சிறுத்தொண்ட நாயனார் புராணம் முதலிய இடங்களிலே பார்த்தோம். இது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்கள் உருத்தெரியா காலத்தே புகுந்து என் உள்ளம் மன்னி கருத்திருத்தி என்று கண்டப்பத்து 3வது திருப்பாடலிலே வருகின்ற திருவாசகம் என்னை அறியா பருவத்தே எடுத்தாண்ட பெருந்தகை என்று திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே 880வது திருப்பாடலிலே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுவதை நாம் பார்க்கின்றோம். செருப்புற்ற சீரடி என்று திருத்தோள் நோக்கத்திலே பாடியருளுவதை திருப்பாத செருப்பு தோய என்று திருஞான சம்பந்த பெருமான் புராணத்திலே நாம் பார்க்கின்றோம். ஐம்புலன்கள் ஆரவந்தனை என்று திருச்சதகத்திலே வருவதை உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என்று திரு ஞான சம்பந்த பெருமான் புராணத்திலே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்கள் அணிகுழல் மேல் வண்டார்ப்ப என்று திருவம்பாவையில் வருகின்ற அந்த சொல்லாட்சி அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப என்கின்ற சொல்லாட்சி தேங்கோதை மலர் குழல் மேல் சிறை வண்டு கலந்தார்ப்ப என்று தடுத்தாட்கொண்ட புராணத்திலே 146வது திருப்பாடலிலே பயின்று வருவதை நாம் பார்க்கின்றோம். என்று இன்னும் பல இடங்கள். எனவே இந்த செய்திகள் எல்லாம் பெரிய புராணமாகிய திருத்தொண்டர் புராணத்திற்கு உரையருளிய சம்பந்த சரணாலய சுவாமிகள் பெரிய புராண உரையிலே முழுவதும் எங்கெங்கெல்லாம் திருவாசகம் பயிலப்பட்டு வருகின்றது என்பதனை எடுத்து காட்டுக்கொண்டே இருக்கின்ற எண்ணற்ற இடங்கள். அதிலிருந்து சில இடங்களை எடுத்து திருவாசகத்திற்கு உரிய அந்த பாடல்களையும் எடுத்து அதற்குரிய உரையாசிரியர்கள் செய்த உரையையும் எடுத்து ஒரு சேர சிந்திக்கின்ற வாய்ப்பு. எனவே அந்த அழகுகள், திருவாசகத்தின் சொல், பொருள், போக்கு, பொலிவு, கருத்து, கவின், நுட்பம், சாத்திர உண்மை இவை அனைத்தும் பெரிய புராணத்திலும் பயின்று வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த பெரும் சிந்தனையை இன்றைக்கு நமக்கு அருளி இருக்கின்றார்கள் பெரும் கருணையோடு. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு அனந்த கோடி நன்றிகளையும், ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் பொன்னார் திருவடிகளுக்கு அநேக நன்றிகளையும் நமஸ்காரங்களையும், நாயன்மார்கள் பரமாச்சாரிய சுவாமிகள் அனைவரின் திருப்பாதங்களுக்கும் நாம் நன்றி சொல்லி, அதோடு உரையாசிரியர்கள் சம்பந்த சரணாலய சுவாமிகள், சி கே சுப்பிரமணிய முதலியார் ஐயா அவர்கள், சிவகவிமணி ஐயா அவர்கள், திருவாசக உரையாசிரியர்கள், திரு சிவக்குடில் விளக்க உரையாசிரியர், அனுபூதி உரையாசிரியர் மாவே நெல்லையப்ப பிள்ளை ஐயா அவர்கள் அருளிய திருவாசக உரை, இத்தகைய உரையாசிரியர்களின் திருவடிகளுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுகாரும் பொறுமையோடு இருந்து செவிமடுத்த, இதற்கு அடியேனுக்கு ஒரு வாய்ப்பும் வழங்கிய இடைமருதி ஈசன் சாத்திர குழுவை வழிநடத்தி வரும் சிவமல்லர் அம்மா பரமு ஐயா அவர்களினுடைய திருவடிகளுக்கும், இணைந்திருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேன் என்னுடைய மிக பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் சமர்ப்பித்துக் கொண்டு இந்த சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்து, இதுபோன்று குரு பூஜை சிந்தனைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனையும் எம்பெருமான் திருவடிகளிலே, ஆச்சாரிய பெருமக்களின் திருவடிகளிலே வைத்து இந்த சிந்தனையை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. சித் சபேசா சிவ சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவ சுப்பிரமணியோம். வல்லிகாந்த ஸ்மரணம் சிவ சுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நிறைவு செஞ்சுக்கலாம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஐயா ஒரு